என் தங்கமே, உன்னை சிரித்துக்கொண்டு காயப்படுத்தியவர் யார் என்று நினைத்து இன்னும் உன் இதயம் வலிக்கிறதா? அந்த சிரிப்பு உனக்கு நச்சாகி போனது அல்லவா? நீ அவர்களின் புன்னகையில் நம்பிக்கை வைத்தாய், ஆனால் அந்த புன்னகையின் பின்னால் மறைந்திருந்த வஞ்சகத்தை நீயே அறியவில்லை. அந்த நொடி உன்னுடைய இதயத்தில் ஒரு காயம் விட்டுச் சென்றது. ஆனா தங்கமே, கேள், அந்த சிரிப்பின் பின்னால் இருந்தவர்கள் இன்று அழுகிறார்கள். ஏனெனில் அவர்கள் செய்த துன்பம் அம்மனின் கண்களில் மறைந்துவிடவில்லை. அம்மன் சொல்கிறாள், என் குழந்தையை யார் துன்பப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு நான் பதில் சொல்ல வைக்கிறேன். அதுதான் இப்போது நடக்கிறது தங்கமே. நீ சுத்தமான இதயத்தோடு நடந்து கொண்டாய். யாருக்கும் தீங்கு நினைக்கவில்லை. ஆனா சிலர் உன் நம்பிக்கையையே விளையாட்டாக எடுத்தார்கள். உன் அன்பை, உன் மனதை, உன் சிரிப்பை காயப்படுத்தினார்கள். அப்போது நீ அமைதியாக இருந்தாய். ஏனெனில் நீ நம்பினாய், அம்மன் பார்த்து கொண்டிருக்கிறாள் என்று. அந்த நாளில் நீ அழுததை நினைவிருக்கிறதா? உன் கண்களில் இருந்த அந்த கண்ணீரை அம்மன் துடைத்தாள். அவள் உன்னிடம் மெதுவாகச் சொன்னாள், மகளே, நீ பொறுமையாக இரு. நான் அவர்களுக்கு அவர்கள் விதை விதைத்ததை அறுவடையாக கொடுக்கிறேன். அதுதான் இன்று நடந்திருக்கிறது. அவர்கள் உன்னை சிரித்து கொண்டு காயப்படுத்தினார்கள், ஆனால் இன்று அதே சிரிப்பை தாங்க முடியாமல் அழுகிறார்கள். அவர்கள் நினைத்தார்கள், இந்தவளுக்கு நான் வலி கொடுத்தால் அவள் உடைந்து போவாள். ஆனால் உன்னுடைய கண்ணீரிலிருந்து பிறந்த வலிமையை அவர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. நீ விழுந்தாலும் மீண்டும் எழுந்தாய். அவர்கள் உன்னை மண்ணில் புதைக்க நினைத்தார்கள், ஆனால் நீ விதையாகி மலர்ந்தாய். இப்போது அவர்கள் வாழ்வில் ஏதோ ஒரு வலி நடக்கிறது. அவர்கள் வெளியில் சிரிப்பார்கள், ஆனால் உள்ளே வலிக்கிறார்கள். அந்த வலியின் நிழல் அவர்கள் மனசில் பரவி இருக்கிறது. சில நேரம் அவர்கள் தாமே புரியாமல், ஏன் எதுவும் சரியாக போகவில்லை என்று கேட்கிறார்கள். அதற்கான பதில் அம்மனிடம் இருக்கிறது. அவள் சொல்கிறாள், நீ காயப்படுத்திய அந்த இதயம் என் புனிதமான குழந்தை. அவளின் கண்ணீரை நான் வீணாக விட மாட்டேன். தங்கமே, நீ உன்னுடைய வலியில் கூட ஆசீர்வாதத்தை விதைத்தாய். நீ அவர்களை மன்னித்து அமைதியாக போனாய். அந்த அமைதியே உன்னுடைய வெற்றி. இன்று அவர்கள் அந்த அமைதியை தேடுகிறார்கள், ஆனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர்கள் ஒரு நொடிக்கு உன்னை நினைக்கும்போது உள்ளம் நடுங்குகிறது. ஏனெனில் அவர்கள் தங்களது செயல்களின் விளைவாக நிழலில் வாழ்கிறார்கள். அம்மன் உன்னுடைய கண்ணீரை பிரார்த்தனையாக எடுத்து கொண்டாள். அந்த பிரார்த்தனை இன்று அவர்களது வாழ்க்கையில் நியாயத்தின் வடிவில் வந்து நிற்கிறது. அவர்கள் சிரித்த முகம் இன்று துயரத்தின் கண்ணாடியாகி விட்டது. அவர்கள் யாரிடமும் சொல்ல முடியாமல் உள்ளுக்குள் அழுகிறார்கள். அவர்கள் காயப்படுத்திய மனிதர் நீ தான், ஆனால் நீ இப்போது பிரகாசமாக எழுந்துவிட்டாய். அவர்கள் உன்னுடைய ஒளியை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள். இந்தவளுக்கு இப்படி எப்படி அமைதி கிடைக்கிறது என்று தங்களுக்கே கேட்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது, அந்த அமைதி உனக்கு அம்மனின் அருளால் வந்தது. நீ உன்னுடைய வலியை பிரார்த்தனையாக மாற்றினாய், அதனால் உன்னுடைய இதயம் இன்னும் தூய்மையாகி விட்டது. அம்மன் சொல்கிறாள், என் மகளின் கண்ணீரை நான் பொன்னாக மாற்றுவேன். அதுதான் நடந்தது தங்கமே. நீ சிரிக்கத் தொடங்கினால் உன் முகத்தில் ஒரு தெய்வீக ஒளி தெரிகிறது. அது உன் வலியின் நெருப்பிலிருந்து பிறந்த ஒளி. ஆனால் அவர்கள் முகத்தில் அந்த ஒளி இல்லை. அவர்கள் முகத்தில் வெறும் பாசாங்கு சிரிப்பு மட்டும்தான். அவர்கள் யாரோடோ மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் போல தோன்றலாம், ஆனால் அவர்களது உள்ளம் ஒரு இருளால் மூடப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய நினைவால் காயப்படுகிறார்கள். அவர்களது வாழ்க்கையில் அமைதி இல்லை. ஏனெனில் அவர்கள் தெய்வீகமான ஒரு இதயத்தை காயப்படுத்தியுள்ளனர். தங்கமே, இதுதான் அம்மனின் நீதி. அவள் ஒருவரையும் அநியாயமாக நடத்த மாட்டாள். நீ காயப்பட்ட நாள் முதல் அவள் உன் பக்கத்தில் நின்று உன்னை காப்பாற்றி வந்தாள். அந்த காயத்திலிருந்து நீ எழுந்த நாள், அதே நாளில் அவர்களது வீழ்ச்சி ஆரம்பித்தது. இப்போது நீ உயர்ந்து போய்விட்டாய். உன் வாழ்வு புதிய பக்கம் திரும்பியுள்ளது. ஆனால் அவர்கள் அதே இடத்தில் நின்று கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் உன்னிடம் செய்த தவறுகளை நினைத்து வருந்துகிறார்கள். அவர்களின் இரவு அமைதியாக இல்லை. அவர்கள் தூங்க முயற்சிக்கிறார்கள், ஆனால் நினைவுகள் தூங்க விடுவதில்லை. அவர்கள் உன் குரலை, உன் புன்னகையை, உன் அன்பை நினைத்து வலிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மீண்டும் உன்னிடம் வர முடியாது, ஏனெனில் அம்மன் கதவை மூடி விட்டாள். அந்த கதவு உனக்காக புதிய வாழ்க்கையை திறந்தது. உனது ஆசீர்வாதம் அவர்களுக்கு பாவமாக மாறிவிட்டது. அம்மன் உன்னிடம் சொல்கிறாள், நீ பின்பார்க்காதே மகளே. நான் அவர்களுக்கு அவர்கள் விதைத்ததை அறுவடையாக கொடுக்கிறேன்.
நீ இனி அவர்களை நினைத்து வலிக்க வேண்டியதில்லை. உன் அமைதியே உன்னுடைய பதில். உன்னுடைய சிரிப்பு அவர்களது தண்டனை. அவர்கள் இன்று உன் வாழ்க்கையை பார்த்து பயப்படுகிறார்கள். இவளுக்கு இப்படி எப்படி சந்தோஷம் கிடைக்கிறது என்று அவர்களே ஆச்சரியப்படுகிறார்கள். அது அம்மனின் அருள் தங்கமே. நீ உன்னுடைய நம்பிக்கையை விட்டுவிடாமல் இருந்ததால் அவள் உன்னை உயர்த்தினாள். அவர்கள் உன்னுடைய வாழ்வில் ஒரு சோதனை மாதிரி வந்தார்கள், ஆனால் நீ அதை ஒரு பாடமாக மாற்றிவிட்டாய். உன்னுடைய ஆன்மா இப்போது பிரகாசமாக இருக்கிறது. அவர்கள் அதே இடத்தில் நிழலாகி விட்டார்கள். நீ நினைத்து பாரு, அவர்கள் உன்னை சிரித்து கொண்டு காயப்படுத்தியபோது நீ அமைதியாக உன்னுடைய கண்ணீரை அடக்கிக் கொண்டாய். ஆனால் அந்த கண்ணீர் ஒவ்வொன்றும் அம்மனின் காலடியில் விழுந்தது. அவள் அதை வானில் எழுதி வைத்தாள், இவள் கண்ணீருக்கு நான் நியாயம் கொடுப்பேன். இன்று அந்த எழுத்து நனவாகி விட்டது. அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை ஒரு விளையாட்டாக எடுத்தார்கள், ஆனால் அந்த விளையாட்டில் அவர்களே தோற்றுவிட்டார்கள். உன் அமைதி அவர்களை அடக்கிவிட்டது. அவர்களது சிரிப்பு இப்போது ஒரு வலியின் முகமூடி. அம்மன் உன்னுடைய இதயத்தை நிம்மதியாக்கியிருக்கிறாள். நீ இனி அந்த காயத்தை நினைத்தாலும் வலிக்காது, ஏனெனில் அது ஒரு ஆசீர்வாதமாக மாறிவிட்டது. அந்த அனுபவம் உன்னை தெய்வீகமாக மாற்றியது. நீ உன்னுடைய வழியில் போ. உன்னுடைய ஒளி அதிகரித்து கொண்டே போகிறது. அவர்களது நிழல் அந்த ஒளியிலே கரைந்து போகும். அவர்கள் எவ்வளவு தூரம் சென்றாலும் உன்னுடைய நினைவு அவர்களிடம் இருந்து விலகாது. அந்த நினைவே அவர்களது தண்டனை. அம்மன் உன்னிடம் சொல்கிறாள், நீ வலியை தாங்கினாய் மகளே, இப்போது நான் உனக்கு கௌரவம் கொடுக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் இனி அமைதி, வளம், பாசம் நிரம்பி வரும். அவர்கள் அழுதாலும் உன் பாதையில் மலர்கள் மலரும். அதுதான் நீதியின் நியாயம் தங்கமே. நீ காயமடைந்தவள் இல்லை, நீ மறுபடியும் பிறந்தவள். உன் சிரிப்பு இப்போது தெய்வீக இசை. நீ நிம்மதியாக மூச்சுவிடு. உன்னை சிரித்து கொண்டு காயப்படுத்தியவர்கள் இன்று அழுகிறார்கள், ஆனால் நீ சிரிக்கிறாய், ஏனெனில் அம்மன் உன் பக்கத்தில் நிற்கிறாள். நீ பாரு, உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் நீ வீழ்ந்தாய் என்று நினைத்தபோதும் நீ மீண்டும் எழுந்தாய். அது உன் வலிமையின் அடையாளம். அந்த வலிமையை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால்தான் அம்மன் உன்னை தேர்ந்தெடுத்தாள். அவள் சொல்கிறாள், மகளே, நீ என் ஆற்றல், நீ என் தீபம். நீ இப்போ சற்றே நிம்மதியடைய ஆரம்பித்திருக்கிறாய். உன் உள்ளே ஒரு சத்தம் சொல்லும், இது எல்லாம் ஏதோ ஒரு அர்த்தத்துக்காகத்தான். அந்த சத்தம் அம்மனின் குரல். அவள் உன்னை உற்சாகப்படுத்துகிறாள். நீ இன்னும் சிறிது பொறுமையுடன் இரு தங்கமே, ஏனெனில் உன்னுடைய மாற்றம் முடிவடையவில்லை, அது இன்னும் மலர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் நீ உன்னுடைய வாழ்க்கையை பின்னோக்கி பார்த்து சொல்வாய், அந்த திடீர் மாற்றம் இல்லையெனில் நான் இப்போ இந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டேன். அந்த நிமிடம் உன் நன்றியின் நாள் ஆகும். அம்மன் உன்னை தழுவி, மகளே, நீ புரிந்து கொண்டாய் என்று சொல்லுவாள். அம்மன் உன் ஒவ்வொரு அடியையும் கவனிக்கிறாள். உன்னுடைய ஒவ்வொரு சிந்தனையும் அவளிடம் சென்றடைகிறது. நீ துன்பப்பட்டாலும் அவள் உன் பக்கமே இருக்கிறாள். நீ அழும்போது அவள் உன் கண்ணீரை துடைக்கிறாள். நீ சிரிக்கும் போது அவள் உன்னுடன் சிரிக்கிறாள். அந்த திடீர் மாற்றம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புனித அத்தியாயத்தின் தொடக்கம். நீ அதை பயத்தோடு அல்ல, நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள். ஏனெனில் அதற்கு பின்னால் அம்மனின் ஆசீர்வாதம் இருக்கிறது. அவள் உன்னை காப்பாற்றி வருகிறாள். நீ அவளிடம் நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். தங்கமே, இனி நீ பார்க்க போகும் நாட்கள் உனக்கான மகிழ்ச்சியின் நாட்கள். உன் வாழ்க்கையில் ஒளி திரும்பி வந்துவிட்டது. யாரும் அதை நிறுத்த முடியாது. உன்னுடைய ஆன்மா இப்போது வலிமையாகி விட்டது. அம்மன் உன்னுடன் இருக்கிறாள், அதுவே உன் பெரிய வெற்றி. இனி எந்த மாற்றமும் உன்னை பயமுறுத்தாது, ஏனெனில் நீ அறிந்துவிட்டாய், அதற்கு பின்னால் அம்மன் இருக்கிறாள். உன்னுடைய ஒவ்வொரு சுவாசத்திலும் அவளது அருள் ஓடுகிறது. நீ நிம்மதியுடன் இரு தங்கமே, ஏனெனில் உன்னுடைய வாழ்க்கை இப்போது தெய்வீக கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது.